நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2013 ஆண்டில் சிறந்த என்டர்டெய்னர். டெலிவிஷன் மீடியாவில் நுழைந்து தன்னுடைய புன்னகை ததும்பும் முகத்தாலும் படபடக்கும் பேச்சாலும் பலருடைய இதயத்தை கவர்ந்தவர் சிவகார்த்திகேயன். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன்னாயில். அது இது எது சிச்சன் சாட்டு சுச்சப்பட்டா சுச்சப்பட்டு சிச்சன் சாட்டா ரேகுட்டி சிச்சன் சாட்டா எங்க வீட்டு பிள்ளை என்று எல்லோரும் சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அங்கத்தினராகவே ஆகியவர் இவர். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எம்முடன் வயலுக்கு வந்தாயா, வாய்ப்பு நட்டாயா, டயலாக் மறந்து போச்சா, இல்ல எப்படியாவது ஒப்பேத்தரா சிவகார்த்திகேயா. எதையும் விளையாட்டாய் பேசி ஒரு நொடியில் சிரிக்க வைக்கின்ற இவருடைய டைமிங் சென்ஸ் நிச்சயம் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கின்ற விஷயம். அவருடைய சிரிப்புக்கும் குதூகலத்திற்கும் ஏற்ற மாதிரியே படிப்படியாக சின்ன திரையில் இருந்து இன்று பெரிய திரை வரை தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்கிறார் சிவகார்த்திகேயன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவன். 2013 ஆண்டிற்கான சிறந்த என்டர்டெய்னர் விருதை சிவகார்த்திகேயனுக்கு வழங்குவதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது. Golden Boy of 2013 Sivakarthikeyan வாங்க. Best Entertainer 2013. நிச்சயமா ஒரு முக்கியமான வருஷம் இல்ல? எப்படி இருந்தது? இதுக்கு மேலே வேணும்லாம் கேட்டால் அது ரொம்ப பேராசை ஆகிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்க விஷயம் என்னென்னா அந்த என்டர்டெய்னர்ன்ற வார்த்தை தான். இதுக்கு தான் எப்போவுமே ஆசைப்படுறது. ஏன்னா அது ஆக்டிங்கும் தாண்டின ஒரு விஷயம் தான் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது. அண்ட் அந்த மீடியாவில் இருக்கிறோம், அந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து சிறந்த என்டர்டெய்னர் அப்படின்றது ஒரு நீயா நானா மாதிரி ஒரு டீம்லேருந்து வரும்பொழுது அது இன்னும் ஸ்பெஷலாகுது, இன்னும் பெருசாகுது. இப்போ இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கினவங்களாம் எனக்கு கோச் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாருக்கும் கோச்ன்றவர் ஒருத்தராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கோச்ன்றது ஒரு சேனலாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு இவ்வளோ பெரிய சேனல் நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன் எல்லாமே. என் கூட ஒர்க் பண்ணவங்களும் சரி, டிவியில் பார்க்குறவங்களும் சரி, நம்ம பையன் நல்லா வரட்டுமே அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மார்க்கெட் உயர 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 அந்த சக்ஸஸ் ரேஷியோ கூட 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 முதுகில் ஒரு பாரம் அழுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அது எப்படி இருக்கு? நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் தான். இந்த வருஷம் கேடி பில்லா ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ டென்ஷன் இல்லை. கேடி பில்லா கிளாடுறங்க வந்து நல்லா ஓடிடுச்சு அப்படின்ன பிறகு எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆச்சு. அது நல்லா போயிடுச்சுன்னும் போது வருத்தப்பட வாலிபன் ரிலீஸ் டைமில் ஒரு டென்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மெனக்கெட வேண்டியது ஒன்று தான், டீமை எப்படி சூஸ் பண்ணுறோன்றது மட்டும்தான். எனக்கு அது வந்து கரெக்டாக அமையுதுன்னு நினைக்கிறேன். இல்லை அமைச்சிக்கிறேன், எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னொரு ஒரே ஒரு ஐடியா, சிம்பிளாக இருக்கணும் என் படங்கள், எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன். தேங்க்யூ ஸோ மச். இமான், ஆக்சுவலாக இமான், இதே நீயா நானா எனக்கு வருஷம் ஞாபகம் ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய கடினமான ஒரு காலகட்டங்கள் பற்றி நீங்கள் பேசுனது. ரூம்குள்ளே உட்காந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் நான் என்ன செய்யறதுனே தெரியாது, ஒரு கடத்தில் அழுதுருவேன் அப்படிலாம் இமான் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி ஒரு 2013ங்கிற ஒரு இயரை கடந்து வர்றப்போ இதே நீயா நானா நிற்கிறீங்க. 2013 பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் உங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவ் டு யூ ஃபீல் இமான்? சிவகார்த்திகேயன் சார் வச்சுட்டு விஜய் சேதுபதி சாரோட படம் பேர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? ஏன்னா இந்த விஷயத்துக்காக தான் வந்து ஆசைப்பட்டது. அண்ட் இறை அருள் அண்ட் என்னுடைய அப்பா அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் விடாமுயற்சி, இத்தனை வருடங்களாக வந்து நான் வந்து போராடிட்டு இருந்த ஒரு விஷயம், அது வந்து இப்போது சமீப காலமாக எனக்கு அது தொடர்ச்சியாக வந்து அமைஞ்சிட்ருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது சிவா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போய் சேர்ந்த அந்த பாட்டு ஊதா கலர் ரிப்பன் இமான் பாடணும். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்
ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் ஓ ஊதா Thank you, Iman. Thanks a lot. Thank you. Thanks for coming.